بسم الله الرحمن الرحيم أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع رفع البصر إلى السماء பார்வையை மேல் நோக்கி உயர்த்துதல். அதுவும் சில பேருக்கு பழக்கமாக இருக்கும். குறிப்பாக தக்பீரில் நிற்கிற போது, தக்பீரில் நிற்கும் போது என்ன செய்வாங்க, சில பேர் காலையில் இந்த யோகா பண்ணுற எல்லா சேட்டையும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது நம்ம மீறி வருவது, அறியாமல் வருவது. அதாவது அறியாமல் வருவது என்பதை விட வழக்கப்படுத்தி கொண்டதனால், பழக்கப்படுத்தி கொண்டதனால் அது நம்முடைய வந்துவிடும். நம்ம என்ன செய்யறது, தொழுதுகிட்டே இருக்கும்போது இப்படிங்கிறது இப்படி எல்லாம் இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது, தேவையில்லாத இந்த விஷயம். அது இந்த இடத்துல நீங்கள் தூக்கும்போது என்ன ஆயிடுதுன்னு சொன்னால், நேரடியாக ஒரு தடையை மீறி விடுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய மௌதுஉ சுஜூதுன்னு இருக்கிறாங்க. சஜிதா செய்யக்கூடிய இடத்தை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கும் போது அதை மீறி நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய பார்வையை மேல் நோக்கி செலுத்துகிறோம். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ல யன்தஹியன் அக்வாமுன் அன் ரஃபஇ அப்சாரிஹிம் இலா ஸமாஇ ஃபி ஸலா. சில மக்கள் அவர்களுடைய பார்வைகளை வானத்தை நோக்கி தொழுகையில் உயர்த்துவதை விட்டும் தவிர்த்து கொள்ளட்டும். அவு லதக்தஃபன் அப்சாருஹும், அல்லது அவர்களுடைய பார்வைகள் பறிபோய் விடும் அப்படிங்கிறாங்க. கோபம் வர்றது, கோபம் வந்து சொல்றாங்க, தொழுகையில் நீங்கள் பார்வை அப்படி மேல் நோக்கி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பார்வையை நீங்கள் மேல் நோக்கி உயர்த்தினீர்கள் என்றால் அந்த கண் பார்வை அப்படியே உயர்த்தப்பட்டு விடும் என்கிற அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சிருக்கிறாங்க, கண்டித்திருக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே வருகிறது, அவு லா தர்ஜிஅ இலைஹிம், யாரெல்லாம் தொழுகையில் தங்களுடைய பார்வைகளை மேல் நோக்கி உயர்த்துகிறார்களோ அவர்களுடைய பார்வை அவர்களிடத்திலே வராமல் இருந்து விடும். அப்போ இதெல்லாம் வன்மையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்திருக்கிறார்கள். ஆனால் இப்படி ஒரு மேலே தூக்கிட்டதுனால தொழுகை பாத்திலா என்னது, அவருடைய ஸலா இன்வாலிட் என்று சொல்ல முடியுமா? உது செய்யாமல் போய் ஒருத்தர் தொழுது அவருடைய தொழுகை இன்வாலிடுங்கிறோமே, கிப்லாவை முன்னோக்காமல் நின்று தொழுது அவருடைய தொழுகை வந்து செல்லாதுங்கிறோமே, அந்த மாதிரி ஒரு விஷயத்திற்குள் இது அடங்குமா என்றால் அடங்காது. ஆனால் தவிர்க்கப்பட வேண்டிய மிக முக்கியமானது. ஏனென்றால் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்களை நம்ம தவிர்த்து நம்முடைய தொழுகையில் நம்ம கண்ணும் கவனமாக கருத்துமாக இருக்கும்போது தான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த தொழுகையில் ஒரு உள்ளார்ந்த ஈடுபாட்டை நம்ம பெற முடியும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே தமக்கும் தொழுகைக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உணர்வை குறித்து சொல்லும்போது என்ன சொன்னாங்க, ஜுஇலத் லீ குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா அப்படின்னாங்க. எனக்கு தொழுகையில் கண்ணுக்கு குளிர்ச்சி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தொழுகையில் போய் நின்றுட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்து விடும். இதுதான் அந்த ஹதீஸினுடைய கருத்து. இந்த ஹதீஸினுடைய கருத்து என்ன, தொழுகையில் போய் நின்று விட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் பொங்கிவிடும் அப்படின்னு. ஒரு சில பேருக்கு கவலை தோய்ந்த முகத்தோடு இருக்கும்போது அவங்களுடைய பிள்ளைகளை பார்த்து விட்டால் கவலைகள் மறந்து போய் விடுவதைப் போல, அல்லது ஏதேனும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் வந்து விட்டால் அந்த கவலைகள் மறந்து விடுவதைப் போல, அல்லது தங்களுடைய பிள்ளைகளின் முன்னேற்ற சம்பந்தப்பட்ட செய்திகள் ஏதாவது செவியிலே வந்து விழுந்தால் தேன் விந்து பாயுது என்பதைப் போல அவர்களுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் வந்துருமே. அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகையில் போய் நின்று விட்டால் ஒரு சந்தோஷம் வந்துவிடும். தொழுகை என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடியது. ஆதலால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அவ்வளவு கஷ்டங்களையும் எளிதாக கடக்க முடிந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு இந்த தொழுகையை தாண்டி, தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோடு உரையாடக்கூடிய அளவிற்கு ஒரு டீப்பான ஒரு விஷயத்துக்கு போயிடுறாங்க. ஆனால் 24 மணி நேரம் ரசூலுல்லாஹ் தொழுதுகிட்டு இருந்தாங்களா? இல்லை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழாத நேரங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் அந்த தலங்கள் எப்படி இருந்துச்சு, கடுமையான நெருக்கடிகள், கடுமையான போராட்டங்கள், அப்படிதானே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வறுமை வந்திருக்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலில் பலகீனம் வந்திருக்கிறது, எதிரிகளால் அச்சுறுத்தல் வந்திருக்கிறது, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கினார்கள். எப்படி அந்த கஷ்டத்திலிருந்து அவர்களால் மீள முடிந்தது அப்படின்னு சொன்னால், தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மருந்தாகவே இருந்தது. தொடர் காய்ச்சலில் அல்லது தொடர் வியாதியில் இருப்பவர்களுக்கு ஒரு மாத்திரை எடுத்த உடனே எப்படி அந்த வியாதியை தடுக்கக்கூடிய ஒன்றாக, அல்லது அந்த வியாதியினுடைய ஆபத்திலிருந்து, வியாதியினுடைய அபாயத்திலிருந்து, வியாதியினுடைய பாதிப்பிலிருந்து அவர்களை தடுத்து நிறுத்தக்கூடியதாக மருந்துகளும் மாத்திரைகளும் அல்லது சில பேருடைய ஆதரவுகளும் ஆறுதல்களும் இருப்பதைப் போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் தொழுகையில் நின்று விட்டால் அவர்களுக்கு எல்லாமே மறந்துவிடக்கூடிய அளவிற்கு, இன்னும் சொல்ல போனால் மனதிற்கு மகிழ்ச்சி வரக்கூடிய அளவுக்கு எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த மாதிரியான எல்லா ஆக்டிவிட்டிஸ்களையும் தவிர்க்கப்பட்ட ஒரு தொழுகையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை இருந்துச்சு. அப்போதான் தொழுகை உள்ளச்சம், அப்போதான் தொழுகை கண்குளிர்ச்சி. நம்ம இந்த மாதிரி தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்களை தவிர்க்காமல் ஏனோ தானோ என்று சாதாரணமான முறையிலே போய் நம்ம அப்படி நின்று குனிந்து சஜிதா பண்ணிட்டு எந்திரிச்சிட்டு வந்தோம்னா நம்முடைய தொழுகை எப்படி இருக்காது, நமக்கு
அந்த கண்ணுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் தொழுகை கண்ணுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக இருந்தது அப்படின்னா, தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கப்பட்டு அந்த தொழுகையை அலங்கரிப்பதற்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உட்புகுத்தப்பட வேண்டுமோ அவைகள் எல்லாம் உட்புகுத்தப்பட்டு முற்றிலும் அந்த தொழுகை ஒரு நேர்த்தியான ஒன்றாக, ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒன்றாக அது அமைந்ததனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை ஆகச்சிறந்த தொழுகையாக இருந்துச்சு அப்படிங்கிறத என்ன